Hello friends, today class index number டிஎன்பிசி சிடிஎஸ்சி எக்ஸாமோட சிலபஸில் யூனிட் 6ல் வந்து இண்டெக்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிம்பிள் வெயிட்டட் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் இதுதான் சிலபஸில் கொடுத்துருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் இண்டெக்ஸ்னு பார்க்கலாம். An index number is a measure of change in a group of related variables over two different situations with respect to time, geographical location or other characteristics. அதாவது டைம், ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் அண்ட் அதர் கேரக்டரிஸ்டிக்கை பொறுத்து ரெண்டு குரூப் ஆஃப் வந்து ரிலேட் பண்ணுறோம். அதில் ஏற்படுற சேஞ்சை தான் நம்ம இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்கிறோம். ஓகே, தட் இஸ் two different situations may be two different time or places. It is measure that tracks the movement in the general level of prices of consumer goods and services. Okay, index number na to compare and describe the average changes in price, quantity or values of an item or group related with respect to time, geographical location or other characteristic. Okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் நம்பர்னா கம்பேர் பண்ணுறோம் ப்ரைஸ், குவான்டிட்டி, வேல்யூ ஆஃப் தட் ஐட்டம். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ஆர் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுதான் இண்டெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட், டைம் சீரீஸ்னா a collection of index numbers for different years or location etc. Okay, index series na collection of index numbers. That's it. நிறைய ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க வாட் இஸ் இண்டெக்ஸ் நம்பர்னு. அக்கார்டிங் டு மாஸ்லோஸ், an index number is a numerical value characterizing the change in complex economic phenomenon over a period of time or space. Okay, change in complex economic phenomenon over a period of time or space. Next, according to Spiegel, an index number is a satisfied measure, okay, designed to show changes in a variable on a group of related variables with respect to time, geographical location or other characteristics. எல்லாரும் சேமாக தான் சொல்கிறாங்க. Some changes in quantity or prices or value of items or group of items, okay, with respect to geographical location or time. According to Croxton and Gowden, index number are devices for measuring differences in the magnitude of a group related to variables. Next, Bowley என்ன சொல்லியிருக்காங்கன்னா, index number as a series which reflects in its trend and fluctuation the movements of some quantity. Okay, so use of index number. First one, economic parameters. Okay, first one, economic parameters. அதாவது இன்ஃப்ளனேஷனரி அண்ட் டீஃப்ளனேஷனரி வந்து இன்டிகேட் பண்ணுறதா யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மெஷர் ட்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி டைம் சீரீஸில் ட்ரெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோம். சேஞ்சஸ் ஓவர் சக்ஸஸ் பீரியட்ஸ் ஆஃப் டைம் இஸ் அ ட்ரெண்ட்ஸ். ஓகே, மெஷரிங் சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ் டு இன்டிகேட் இன்ஃப்ளெக்ஷனரின்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ், மெஷர்ஸ் ட்ரெண்ட்ஸ். தேர்ட் ஒன், யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிசன். ஓகே, யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிசன். கம்பேர் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டில் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ், மெஷர்ஸ் ட்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல் ஃபார் கம்பேரிசன், ஹெல்ப் இன் ஃப்ரேமிங் சூட்டபிள் பாலிசிஸ். ஸோ இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி, எக்கனாமிக் ஒரு பிஸ்னஸ் பாலிசியை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், யூஸ்ஃபுல் இன் டீஃப்ளேட்டிங், பணமதிப்பு குறைதல், அதில் கூட இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் ஆகுது. ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கனெக்டிங் த ஒரிஜினல் டேட்டா ஃபார் சேஞ்சஸ் இன் ப்ரைஸஸ். த ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டு டிட்டர்மைன் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மானிட்டரி நீட். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்பேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வில் ஹெல்ப் டு கம்பேர் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள். ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் தான் நமக்கு வந்து
எக்கனாமிக் பாலிசிலாம் உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, this enables the government to take suitable welfare measures. Okay, next is special type of average. Okay, actually all the basic ideas of averages are employed for the construction of index. Okay, construction of index வந்து employ பண்ணதா இருக்கு. In averages the data are homogeneous in the same unit. Okay, but in index number we averages the variable which have different unit of measurement, hence it is a special type. இது என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா என்னது மெஷர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சேம் யூனிட் தானே எல்லாத்துக்கும் இருக்கும். பட் இன்டெக்ஸ் நம்பர்ல வந்து டிஃப்ரெண்ட் யூனிட் எல்லாம் நம்ம மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். ஆவரேஜ், இப்போ ஒரு ஆவரேஜ் எடுக்கும்போது அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் யூனிட் இருக்கிற ஐட்டம்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இட் இஸ் எ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ யூஸ்ஃபுல் பாருங்க, யூஸ்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. First one is the economic parameters. Second, measure trends, useful for comparison, help in framing suitable policies, useful in deflating, compare standard of living, special type of averages. Actually, index number வந்து measure changes in standards of living as well as prices fluctuationையும் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் பாலிசி ஃப்ரேம் பண்ண யூஸ் ஆகுது. இது வந்து பாஸ்ட் ப்ரெசென்ட்டோட பிஹேவியரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, ஃபியூச்சரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது forecasting economic and business activities. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, இன்டெக்ஸ் நம்பர் 3 types. First one, price index number, quantity index numbers, value index number. ஓகே, அதாவது சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா இன்டெக்ஸ் நம்பர் என்ன, டூ டிஃப்ரெண்ட் பொருள் எடுக்கிறோம். ஓகே, அது 2 டிஃப்ரெண்ட் இயரை வந்து கம்பேர் பண்ணும்போது அதில் ஏற்படுற சேஞ்சஸா. ஸோ இப்போ ப்ரைஸில் சேஞ்ச் ஆனிச்சுன்னா அது ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர்ஸ். ஓகே, ஒரு பொருளோட குவான்டிட்டி, அதாவது 1 இயரில் வந்து ஒரு பொருளை எடுக்கும்போது அதோட குவான்டிட்டியும் நெக்ஸ்ட் இயரில் அந்த பொருளோட குவான்டிட்டியும் கம்பேர் பண்ணி ஏற்படுற சேஞ்சஸ் வந்து குவான்டிட்டி இன்டெக்ஸ் நம்பர். வேல்யூ இன்டெக்ஸ் நம்பர்னா 1 இயரில் ஒரு பொருளோட ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ரெண்டுமே எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் இயரில் வந்து ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ரெண்டையும் எடுத்து கம்பேர் பண்ணி அதோட சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறது வேல்யூ இன்டெக்ஸ். ஓகே, 3 டைப்ஸ் இருக்கு, ப்ரைஸ் இன்டெக்ஸ், குவான்டிட்டி இன்டெக்ஸ் நம்பர், வேல்யூ இன்டெக்ஸ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர். ஸோ இன்டெக்ஸ் நம்பரை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இதுதான் நம்ம சிலபஸில் முக்கியமாக இருக்குது. ஆக்சுவலி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் ஏற்படும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்டிங் த பர்பஸ் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர். அதோட பர்பஸ் என்னன்னு கிடைக்குமா, அது நம்ம தவறாக எடுக்கும்போது டோட்டலாக ராங் ஆகிடுமா. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஒரு டேட்டாவை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஷார்ட்டாகவே எடுக்கக்கூடாது, லாங்காகவும் எடுக்கக்கூடாது. கரெக்டான ஆவரேஜில் செலெக்ஷன் ஆஃப் டேட்டா எடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஆஃப் பேஸ் பீரியட். பேஸ் பீரியட் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இயரில் வந்து பேஸ் பீரியட்னாவே நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து நார்மல் இயரை தான் எடுக்கணும். அந்த இயரில் எந்த வாரும் ஏற்பட்டிருக்கக்கூடாது, பேண்டமிக் வந்திருக்கக்கூடாது, வேர்ல்டு இஷ்யூஸ் எதுவுமே வந்திருக்கக்கூடாது. ஸோ சாய்ஸ் ஆஃப் பேஸ் பீரியட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, எந்த பொருளை சூஸ் பண்ணுறது வந்து அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த இதில் தான் இஷ்யூஸ் ஏற்படும். ஓகே, 4 இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க, இது மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தான் நம்ம சிலபஸ்குள்ளே போக போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர், இது 2 டைப்ஸில் இருக்குது, சிம்பிள் அண்டு வெயிட்டட் மெத்தட். சிம்பிளை வந்து அன்வெயிட்டட் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்பிள் மெத்தட் வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரிலேட்டிவ் மெத்தட், அக்ரிகேட்டிவ் மெத்தட். சிம்பிள் ரிலேட்டிவ் மெத்தட், சிம்பிள் அக்ரிகேட்டிவ் மெத்தட், சிம்பிள் ஆவரேஜஸ் ஆஃப் ரிலேட்டிவ் மெத்தட். ஓகே, ரிலேட்டிவ், அக்ரிகேட்டிவ் மெத்தட், சிம்பிள் ஆவரேஜஸ் மெத்தட், இந்த 2 தான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வெயிட்டட் மெத்தட்ல ரிலேட்டிவ், அக்ரிகேட்டிவ், வெயிட்டட் ஆவரேஜஸ் ஆஃப் ரிலேட்டிவ். ஸோ இதுலேயும் அக்ரிகேட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வெயிட்டட் ஆவரேஜஸில் வந்து ஃபியூ மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதில்
லெஸ்பியஸ் மெத்தட், லெஸ்பியர் கண்டுபிடிச்சதுனால இது லெஸ்பியஸ் மெத்தட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாஷிஸ் மெத்தட், எட்ஜ்வர்த் மார்ஷல் ஃபார்முலா, ஃபிஷர்ஸ் ஐடல் ஃபார்முலா, டார்பிஸ் அண்ட் பவுலேஸ் இன்டெக்ஸ். சிக்ஸ்த் ஒன் கெல்லிஸ் இன்டெக்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இன்னும் நிறைய இருக்கு. இதில் இந்த சிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ்பியஸ் மெத்தட், பாஷிஸ் மெத்தட், எட்ஜ்வர்த் மார்ஷல் ஃபார்முலா, ஃபிஷர்ஸ் ஐடியல் ஃபார்முலா, டார்பிஸ் அண்ட் பவுலேஸ் இன்டெக்ஸ் மெத்தட், கெல்லிஸ் இன்டெக்ஸ் மெத்தட். மொத்தம் இந்த ஆறும் வந்து வெயிட்டட். ஓகே, வெயிட்டட் ஆவரேஜஸ் ஆஃப் ரிலேட்டிவ் இதோடைய மெத்தடு தான். ஸோ இதை வந்து நம்ம கிளாஸில் ஷார்ட்டாக லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அன்வெயிட்டட் இன்டெக்ஸ் நம்பர்னா என்ன? வாட் இஸ் அன்வெயிட்டட் இன்டெக்ஸ் நம்பர்? An unweighted price index numbers measures the percentage change in price of single item or a group of items between two periods of time. Actually 2 period எடுக்கிறாங்க. Okay, 2 year financial year. Okay, அதாவது percentage change in price of single item or a group of items between two periods of time. In unweighted index numbers, all the values taken for study are of equal importance. ஓகே, இதில் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2. First one is index number measure the percentage change in price of single item between two period of time. இது ஒன்றா. நெக்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டூ கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அன்வெயிட்டட் இன்டெக்ஸ் நம்பரில். ஸோ ரிலேட்டிவ் இன்டெக்ஸ் நம்பர்னா நத்திங் பட் ஒரு பேஸ் இயர் எடுத்துக்கணும், ஒரு கரண்ட் இயர் எடுத்துக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே பீரியட் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 2005 ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஜனவரி 2010 3.5, நவம்பர் 2015 2.8, அக்டோபர் 2020 2.9 எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ் இயர் எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் கரண்ட் இயர். இது ரெண்டும் 2 இயர்க்குள்ளே தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேவா? இதோட சேஞ்சஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, பேஸ் இயர்க்கு ரிலேட்டிவ் இன்டெக்ஸ் நம்பர்னா பேஸ் இயரையும் கரண்ட் இயரையும் நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, டு ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன் வித் அதர் இயர் த ஆக்சுவல் ப்ரைஸ் பர் கேலன் ஆஃப் த கரண்ட் பீரியட், ஓகே இதுதான் சொல்லியிருக்காங்க, is converted into a relative index number with respect to the base period. The relative index number is calculated for prices, quantities, volume of consumption, export, okay, etc. Okay, actually to measure price changes over a period of time for individual items na relative. நல்லா வச்சுக்கோங்க, ரிலேட்டிவ்னா இண்டிவிஜுவல் ஐட்டத்துக்கு. ஓகே, அன்வெயிட்டட்னா சிங்கிள் ஐட்டமும் இருக்கும், குரூப் ஆஃப் ஐட்டமும் இருக்கும். அந்த அன்வெயிட்டட்ல தான் நம்ம ரிலேட்டிவ் பார்க்குறோம். ரிலேட்டிவ்னா இண்டிவிஜுவல் ஐட்டத்துக்கு டு மெஷர் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஃபார் இண்டிவிஜுவல் ஐட்டம் தான் ரிலேட்டிவ். ஓகே, பேஸ் பீரியடும் நார்மல் இயராக தான் எடுத்துக்கணும், ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ நோ டிப்ரெஷன் ஆர் வார், நோ நேச்சுரல் கெலாமிட்டிஸ், நோ பேண்டமிக்காக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸ் இயர் எப்பயுமே ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ரிலேட்டிவ் ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர் இன் எ டைம் பீரியட் IN, ஓகே, ஈக்குவல் டு PN. என்னங்கிறது கரண்ட் இயர், P0ங்கிறது பேஸ் இயர், அதோட ப்ரைஸ் PN டிவைட் பை P0 இன்ட்டு 100. இது ரிலேட்டிவ், அதாவது Pங்கிறது ப்ரைஸு. ஓகே, பேஸ் இயரை வச்சு கரண்ட் இயரை கண்டுபிடிக்கணும். இது பர்சன்டேஜ். ஓகே, அன்வெயிட்டட் மெத்தட் வந்து பர்சன்டேஜில் தான் கண்டுபிடிப்பாங்க. ரிலேட்டிவ் குவான்டிட்டினா சேம் குவான்டிட்டியா, ப்ரைஸ்னா PN டிவைட் பை P0 இன்ட்டு 100. இதே சேம் குவான்டிட்டினா QN டிவைட் பை Q0 இன்ட்டு 100. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருக்காங்க. 1990 2000ல் கொடுத்துருக்காங்க. 1990ல் பாருங்கள், இது வந்து பேஸ் இயராக எடுத்துக்கிறோம், இது வந்து கரண்ட் இயராக எடுத்துக்கிறோம். ஓகே, என்ன சொல்லியிருக்கேன், இதோடைய
ப்ரைஸ் என்னன்னு பார்க்கலாம். IN என்னங்கிறது 2000. ஓகே, அதோடைய நியூஸ் பேப்பர் என்னது, பேஸ் இயர் 1.3 2.9, அதை சப்ஸ்டியூட் பண்ணி இன்ட்டு 100 போடணும். ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 223 223 சம்திங் கிடைக்கும். ஸோ இது எப்பவுமே ஒரு ஃபுல் நம்பராக எடுத்துக்க வேண்டியதுதான். அதே சேம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரிலேட்டிவ்னா ப்ரைஸ் சம் சேஞ்சஸ் இன் 2 இயர். ஓகே, 2 டிஃப்ரெண்ட் இயர், எந்த இயர் ஒன்று எடுத்துக்கலாம், ஆனால் 2 பீரியட் தான் எடுத்துக்கணும். ஃபார் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கிறது ரிலேட்டிவ். சிம்பிள் அன்வெயிட்டட் அக்ரிகேட்டிவ் மெத்தட். It is used to measure on the price changes for a group. ஸோ இங்கே ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கலாம், குவான்டிட்டி சேஞ்சஸ் இருக்கலாம். ஓகே, ஃபார் a group of items such as housing, food, medical care, cost, stock market, transportation, etc. Okay, we use an aggregated index. The prices of different items current year are added and the total is divided by the sum of the prices of the base year items and multiplied by 100. So அக்ரிகேட்டிவ் மெத்தடில் குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய பொருள் இருக்கலாம். ஓகே, அந்த ஐட்டத்தோட சம் ஆஃப் பேஸ் இயர், அந்த ப்ரைஸோட சம் ஆஃப் பேஸ் இயர், அதே மாதிரி கரண்ட் இயரோட சம் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, இன்ட்டு 100. P01ங்கிறது 0ங்கிறது பேஸ் இயர், 1ங்கிறது கரண்ட் இயர். ப்ரைஸ் இன்டெக்ஸ் P01ங்கிறது ப்ரைஸ் இன்டெக்ஸ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. P1னா கரண்ட் இயர் பீரியட்ஸ் ஃபார் வேரியஸ் கமோடிட்டிஸ். இதோட வீட் இருக்கலாம், மில்க்கு, ரைஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுற அந்த ப்ரைஸ் தான். ஓகே, P0 பேஸ் இயர் ப்ரைஸஸ் ஃபார் வேரியஸ் கமோடிட்டிஸ். நெக்ஸ்ட்டு P01 ப்ரைஸ் இன்டெக்ஸ் நம்பர். ஓகே, ரிலேட்டிவ்னா இண்டிவிஜுவலுக்கு கண்டுபிடிக்கிறது, அக்ரிகேட்டிவ்னா 1 இயரில் இருக்கிற டோட்டல் காமோடிட்டிஸை வந்து சம் பண்ணி அது பேஸ் இயர் கரண்ட் இயர், டினாமினேட்டர் வந்து கரண்ட் இயர், சாரி நியூமரேட்டர் கரண்ட் இயர், டினாமினேட்டர் வந்து பேஸ் இயராக வச்சு இன்ட்டு 100. ஓகே, இங்கே பாருங்கள் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. காமோடிட்டிஸ் ப்ரைஸஸ் இன் 1996, ப்ரைஸ் இன் 1997 இது கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரைஸ் 130 115, wheat 80 65, sugar 75 70, ராகி 95 90, ஆயில் 105 105. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம், நமக்கு என்ன சம் ஆஃப் P1 divided by sum of P0 into 100. sum of Pn என்னது, இதுதான் 1997 தான் கரண்ட் இயர் 465. பேஸ் இயரோடைய சம் எவ்வளவு 550. ஓகே, இன்ட்டு 100 எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வேல்யூ 89.4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஒரு டைம். ஸோ லிமிட்டேஷன் பார்க்கலாம். ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த commodity is not taken into account. ஓகே, அதோடைய காமோடிட்டிஸ் ரிலேட்டிவ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஹைலி ப்ரைஸ்ட் ஐட்டம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த இன்டெக்ஸ் நம்பர். இங்கே பாருங்கள், ரைஸ் வந்து ஹை வேல்யூவா, அதே தால் பர் 35, இதோட இது வந்து இங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஓகே, ஹை ப்ரைஸ் வேல்யூ தான் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே ஆகும். ஸோ சிமிலர்லி குவான்டிட்டி இன்டெக்ஸ் நம்பரும் அதே தான். IN ஈக்குவல் டு சம் ஆஃப் Q1 divided by sum of Q0 into 100. ஓகே, நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் மெத்தட். சிம்பிள் ஆவரேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் மெத்தட்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் அப்டைன் ஃபார் த வேரியஸ் ஐட்டம்ஸ். ஃபஸ்ட்டு அக்ரிகேட்டிவ் இருக்குல்ல, அக்ரிகேட்டிவ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, அண்ட் தென் average of these relatives obtained by using either arithmetic mean or geometric mean. Okay, first sum of P01 கண்டுபிடிச்சிருவோம். sum of P divided by எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான். ஓகே,
price relative is the price of the current year expressed as the percentage of the price of the base year. So இது ஒரு question, percentage of the price of the base year தான். ஓகே, மோஸ்ட்லி பேஸ் இயரோட பர்சன்டேஜ் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் P01 ஈக்குவல் டு சம் ஆஃப் P1 டிவைட் பை P0 இன்ட்டு 100 டிவைட் பை n ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறோம். அதாவது ரிலேட்டிவ் இருக்கு பார்த்தீங்களா, ரிலேட்டிவ் மெத்தடில் என்ன கண்டுபிடிப்போம், P1 டிவைட் பை P0 இன்ட்டு 100 கண்டுபிடிப்போமா. ஓகே, இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணுறது. ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அது அரித்மெட்டிக் மீன். நெக்ஸ்ட்டு P01 ஈக்குவல் டு ஆன்டி லாக் ஆஃப் சம் ஆஃப் லாக் ஆஃப் P1 டிவைட் பை P0 இன்ட்டு 100 டிவைட் பை n. இது ஜாமெட்ரிக் மீன், ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டானது. ஜாமெட்ரிக் மீன் டிஃபிகல்ட்டானது, அரித்மெட்டிக் மீன் வந்து ஈஸியானது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஐட்டம்ஸ் ப்ரைஸஸ் இன் 2001, ப்ரைஸஸ் இன் 2002. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு P1 டிவைட் பை P0 கண்டுபிடிக்குமா, 10 டிவைட் பை 6 இன்ட்டு 100. ஓகே, இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ 10 டிவைட் பை 6 இன்ட்டு 100. ஓகே, இது வந்து 1000 வந்து 6ஆல் டிவைட் பண்ணும்போது 166.7 கிடைக்கும். அதே சேம் 100, 2 டிவைட் பை 2 இன்ட்டு 100 100 தான். அதே 6 டிவைட் பை 4 இன்ட்டு 100 150, 12 டிவைட் பை 10 இன்ட்டு 100 120, 12 டிவைட் பை 8 இன்ட்டு 100 150, இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சம், இது வேல்யூ பியா, சம் ஆஃப் பி டிவைட் பை n, அதுதான் நம்மளுடைய அரித்மெட்டிக் மீன். ஓகே, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்டிலாக் வந்து நம்ம ஆன்டிலாக் புக்கு தேவைப்படும், அதனால இது கண்டுபிடிக்க கஷ்டம், இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ், சிம்பிள் ஆவரேஜ் மெத்தோட அட்வான்டேஜஸ் பார்த்தா, இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் அஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு ஆல் ஐட்டம்ஸ். ஓகே, இதில் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸஸும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் பியூர் நம்பர்ஸ். ஸோ இது நல்லா நினச்சிக்கோ, ப்ரைஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆர் பியூர் நம்பர் நாட் அஃபெக்டட் பை த யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் காமடேட்டிவ்ஸ். கால்குலேஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. லிமிட்டேஷன் பார்த்தா, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இன் ப்ராக்டிஸில் கொடுக்கறது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. நெக்ஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆனால் இதில் சம்டைம்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் ஏற்படும். ஜாமெட்ரிக் மீன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு கால்குலேட். ஓகே, இதுதான் லிமிட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து வெயிட்டட் இன்டெக்ஸ் நம்பரை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.